என்னவளே அடி என்னவளே, வெண்ணிலவே உன்னை தூங்கவை. என்ன வெற்றி கூட சண்டை போட்டு வந்து இன்னுமே காணலை. எங்கே? எப்பவுமே நான் இருக்கிற பக்கம் தானே வருவார். ஆளவே காணமே. ஒருவேளை நான் திட்டினதை சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டாரோ? சேச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. சுனியை விட அவருக்கு வேறு எதுவும் முக்கியமாக தெரிய போகிறது இல்லையே. கண்டிப்பாக எனக்காக அவர் வருவார். வராமல் இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குமே. ப்ளீஸ் வெற்றி, எனக்காக வந்துடு. என்ன இவ ஆழ்ந்த யோசனையில் இருக்கா? என்னாச்சு? எதுக்காக இப்படி யோசிச்சுட்ருக்கான்னு தெரியலையே. மேடம், என்னாச்சு? ஏன் இவ்வளோ முகம் டல்லாக இருக்குது? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லடி, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். எதாக இருந்தாலும் இந்த மினிக்கிட்ட சொல்லுடி. மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி விடி. என்னாச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை, உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதை காணோம், அதனால தான். நீ எதை எதிர்பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா? எங்கள் அண்ணனை தானே. வேண்டாம் வேண்டான்னு துரத்தி விட்டுறது, அதுக்கப்புறம் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது. சரி, ஒரு நிமிஷம் ரெடி, நான் வந்துடுறேன். சரிடி. ஹலோ, சொல்லு மினி, எதுக்காக திடீர்னு கால் பண்ணியிருக்க? அண்ணே, உன் ஆளு உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப சோகமாக இருக்கா. உன்னை திட்டா, உன்னை வர சொல்லவும் முடியல. கோபத்தில் ஈகோ வேற ரொம்ப இருக்குல்ல, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டு உட்காந்துருக்கானே. சரி மினி, அவளை பற்றி தான் தெரியுமே. எங்கே இருக்கான்னு சொல்லு, நான் வந்து பார்த்துக்கிறேன். நீ எதுக்குண்ணே வரணும்? வராதுண்ணே, அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறாள்ல. கொஞ்ச நாளைக்கு நம்மளும் அவளை கலாய்க்கலாண்ணே. வேண்டாம் மினி, பாவம் இல்லை. சரி, இந்த ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்க. திருப்பி அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், சரியா? சரி மினி, தங்கச்சியா நீ சொல்கிற, நான் கேட்குறேன். அதனால இந்த ஒரு வாட்டி மட்டும் அவளக்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் பேசலைன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன். ஓகேண்ணா, டீல். சரி, எங்கே இருக்கா? நாங்கள் 2 பேருமே கேன்டீனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஊஞ்சல் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அங்கே தானே இருக்கோம். வாங்க. ஓ, அங்கே தான் இருக்கீங்களா? வரமா? சரிண்ணா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஏய், எங்கடி போனேன்? ஒன்றும் இல்லடி, சும்மா தான் அந்த பக்கமா. சரி, வந்து உட்காரு வாடி. வந்துட்டாரு, ஜாலி. அப்பாடா, வெற்றியை பார்த்தோன்னா தான் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு. கடவுளே, கட்டின புருஷனே இப்படி சைட் அடிக்க வைக்கிறியே, எல்லாம் என் நேரம். எல்லாம் இந்த வினிதானால தான். நானும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன். வேற வழி இல்லை, ஈகோ வேற கிளாஷ் ஆகுது. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னை தேடி வந்திருக்காருல்ல. வா வா, என்னை பார்க்காம இவ்வளோ மணி நேரம் என்னை தவிக்க விட்டல, வச்சு செய்கிறவா. என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது? யாருக்கு யாரு செல்லக்குட்டி? உன்னை பார்க்க உங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, என்னன்னு கேளு. நான் சொன்னலன்னா ரொம்ப ஓவரா பண்ணுறா பார்த்தியா? இரு, அவளுக்கு வச்சுக்கிற, இப்போ பார். எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு புத்தியே வர்றதில்ல. எதுக்கு தான் என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ. நான் தான் பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் இதுக்கு திருப்பி திருப்பி வராங்களாண்டி, கேளு. ஹலோ, யாரை பார்க்க யாரு வந்தா? என்னமோ இவதான் உலகத்திலே இல்லாத பேரழகி மாதிரி. காலேஜில் இவ்வளோ பிள்ளைங்க லட்டா இருக்கு, அதை பார்க்காம இவ்வளோ பார்க்க தான் வந்துட்டு இருப்பாங்களா? எனக்கு வேற வேலை இல்லையா மினி? இவன் இப்படியெல்லாம் பேசுறான். இவன் இப்படி பேசக்கூடிய ஆளே இல்லையே. வெற்றி கருவாயா, இருட உன்ன. அப்புறம் எதுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்களாமா? ஆமா, இது உங்க அப்பனோட காலேஜ். நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டாங்க. நீ தான் நான் வர இடத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க. ஹலோ மிஸ்டர் வெற்றி, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, பாத்துக்கங்க. ஹலோ மிஸ்ஸஸ் வெற்றி, நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, சரியா? நான் உங்களை ஒன்றும் பார்க்க வரல. நீங்களா கற்பனையை வளர்த்திக்கிட்டு நான் உங்களை பார்க்க வந்ததை நினைச்சிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. அச்சோ, நம்ம தான் அவசரப்பட்டு வாய் விட்டோமோ. நம்மளதான் பார்க்க வந்திருக்கான்ல நினைச்சேன். பின்ன யாரை பார்க்க வந்திருப்பான்? இல்ல, இவன் என்னதான் பார்க்க வந்திருக்கான். நான் திட்டணும்னு சமாளிக்கிறான்னு நினைக்கிறேன். இரு, விடாதடி, விடாத சுனிதா, விடாத. என்ன பார்க்க வரலையா? பின்ன வேற யாரை பார்க்க வந்தீங்களா? ஏன், என் தங்கச்சி மினியை பார்க்க வந்த. உனக்கு அதுல என்ன பிரச்சனை? என்னடி, உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு, அப்படியா? ஆமான்னு சொல்லு. சூப்பர்ண்ணே, இப்பதான் என் மனசு குளிர்ந்துச்சு. என்ன ஓர பண்ண. இரு, அண்ணன் கூட சேர்ந்து நானும் உன்னை வச்சு செய்யறேன்.
ஆமாம் ஆமாம், எங்கள் அண்ணன் என்ன பார்க்க வராரு? உனக்கு என்ன பிரச்சனை? உலகத்தில் இருக்க எல்லாருமே சாரி இந்த காலேஜில் இருக்க எல்லாருமே உன்னை பார்க்கறக்கும் உன் பின்னாடி தான் சுற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் அழகாக பிறந்ததுக்கு இந்த ஆட்டம் கட்டுற. அப்போ எங்கள் அண்ணன் மாதிரி அழகாக இருந்தா எவ்வளோ ஆட்டம் கட்டுவ? ஏய், ரொம்ப ஓவராக பேசாத. பெரிய அண்ணன் அழகான். இங்கே பாரு, ரொம்ப டூ மச்சா போகிறீங்கடி, ரொம்ப டூ மச்சா போகிறீங்க. சரியா? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து சமாளிக்காதீங்க. உங்கள் அண்ணன் என் பின்னாடி சுற்றுறத தவிர வேற என்ன வேலைக்கு வந்திருக்காரா? அப்படியா? எங்கள் அண்ணன் உன் பின்னாடி மட்டும் தான் சுற்றிட்டு இருக்காரா? காலேஜுக்கு சேர்ந்துருக்காருமா. எங்கள் அண்ணன் படிக்கணுங்கிற லட்சியத்துக்காக சேர்ந்துருக்காருமா. ஞாபகம் வச்சுக்கோ. அவர் இப்போ கூட என்கிட்ட நோட்ஸ் வாங்குறதுக்கு தான் வந்திருக்காரு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. இல்லைண்ணே? ஆமா என் செல்ல தங்கச்சி, ஆமா. எது செல்ல தங்கச்சியா? என்ன இவங்க பாசமலரை விட ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்களே. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே முருகா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இப்போ என்ன பார்க்க வராம காலேஜில் இருக்க பிள்ளைங்க. டேய் வெற்றி கருவா பயலே, உன்ன இருடி. உனக்கு என்னடி ஆச்சு? எங்கேயோ புகையிற மாதிரி இருக்குல்லண்ணே, கொஞ்சம் தீர மாதிரி தெரியுதோ? ஆமாம்மா, பக்கத்துல இருந்து ரொம்ப கருகிற ஸ்மெல் அடிக்குது. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் கேண்டீன்ல உனக்கு பிடிச்ச மாதிரி முட்டை பப்ஸும் அப்புறம் சமோசா டீ எல்லாம் வாங்கி தரேன். பசிக்குதுன்னு சொல்லியிருந்தல, வா. நான் இப்போ சொன்னேன். சரி போவோம். பார்த்தா இவன் நல்லா இவளுக்கு டென்ஷன் ஆகும். ஆமாண்ணே, பசிக்குது, எனக்கு வாங்கி கொடுங்க, போகலாம். பாரு பாரு, நல்ல டென்ஷன் ஆக போற பாரு. எனக்கு பிடிச்ச முட்டை பப்ஸும் சமோசாவும் டீயும் அவளுக்கு வாங்கி கொடுக்குறியாடா? இருடா. வேற பிள்ளைங்களெல்லாம் பாப்பியா? கண்ணை நோண்டாம விட மாட்டேன்டா வெற்றி. ஏய் சுனிதா, உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக போயிட்டுருக்க? உன் காதலுக்கு தான் ஆபத்து. இந்த மினி இருக்காளே, வெற்றி கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போயிருக்கா. காஃபியும் சமோசாவும் முட்டை பப்ஸும் சாப்பிட. போ போ, உனக்கு ஆப்பு தாண்டி. எது? இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஆல்ரெடி உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டான். இப்போ நீ செட் ஆகலன்னா என் மினியை கரெக்ட் பண்ணுறானா? ஆல்ரெடி அவன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன். என்னோட கோவத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறான். என் மினி மேலே பார்வை படக்கூடாதுன்னு சொல்லியும் அவளை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்திருக்கானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். நான் சும்மாவே விட மாட்டேன். வா சுனி, போலாம். எப்படியாவது இவன் உள்ளே போனாதான் இந்த வெற்றி காப்பிடிக்க முடியும். வா வா, வாடா போகலாம். எதுக்குண்ணே எனக்கு டீயும் சமோசாவும் நான் கேட்ட மாதிரி சொல்லி வாங்கிட்டு வர கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பின்ன அவ கொஞ்சத்து பேச்சா பேசினா நீயே பாரு. கண்டிப்பா இப்ப வருவாளா இல்லையான்னு மட்டும் நீயே பாரு. சொல்லவே வந்துட்டாங்க பார். ஆமாண்ணே, எப்படிண்ணே? ஹே சுரேஷ், எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் வாங்கி கொடு, ஓகேவா? அண்ணே உன்னை கடுப்பேற்ற ட்ரை பண்ணுறான், கடுப்பேறாத. அவனே ஒரு சுண்டக்கா பையன், இப்ப பாரு அவன் ரியாக்ஷனை. என்னை மன்னிச்சிரு சுனிதா. உன் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன். என்னை தப்பாக நினைக்காத. என் மனசில் மினியை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. டே கருவாப்பையிலே, உனக்கு மினியே ஜாஸ்தி, இதில் சுனிதாவும் வேற கேட்குதா? உன்னை கொன்னுடுவேன் பார்த்துக்க. உன்னை கூப்பிட்டு வந்தது ஆக்டிங் பண்ணுறதுக்கு. அதை விட்டுட்டு ஒன்றும் புரியாத மக்கு மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவங்க முன்னாடி மானத்தையா வாங்குற? உன்னை கொன்றுவேண்டா, ஜாக்கிரதை. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு என்னை இப்படி திட்டிகிட்டு இருக்க? நான் என்ன தப்பாக கேட்டேன்? நீ கேட்டதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். மினியை தவிர யாரும் என் மனசில் இல்லைன்னு. ஆமாம் ஆமாம், இவர் அப்படியே பெரிய மன்மத ராசா. இவர் பின்னாடி அப்படியே 5-6 பேர் சுற்றுறாங்க. நாங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு நிற்கிறோம். நீ பேசுகிறது அப்படி தாண்டா இருக்குது கருவாப்பையிலே. பின்ன உன் மனசில் தப்பான என்ன இருந்தால் நான் என்ன பேச முடியும்? ஏன் மினியை தவிர உன்னையெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். பத்ததிக்கு உனக்கு கல்யாணம் வேறு ஆயிடுச்சு. யார் உன் புருஷங்கிட்ட செருப்படி வாங்குறது? ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் கள்ளக்காதல்ங்கிறதுல வந்துடும். அதை முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. என் கூட சுற்றிட்டு இருக்க வெற்றி தான் அப்படி இருக்காருன்னு நினச்சா நீயும் இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய் கிறுக்கி, எதுக்கு இப்போ என்னை அடிச்ச? அறிவு இருக்கா இல்லையாடி? அடியோடு நிறுத்திட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கடா வெண்ண. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. உன் மூஞ்சிக்கு நான் வேற கேட்குதா? பத்தாதிக்கு மினி வேற கேட்குதா? மினி பின்னாடி வந்தேன், வாழை ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. உன் பின்னாடி வர வேணான்னு சொல்கிறக்கு உனக்கு உரிமை இருக்குது. அதே நடி மினி பின்னாடி வர வேணான்னு சொல்கிற. நீ யாரடி அதுக்கு? அண்ணே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணே. இரு வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா சண்டை போட்டுட்டு 2 பேரும். மூஞ்ச போய் கண்ணாடியில் பார்த்துருக்கியாடா நீ? ஓ மூஞ்சியவே ஒரு இடிச்ச பையன் கட்டியிருக்கானா? என் மூஞ்சியை கட்டுறதுக்கு மினி போதும்.
நீயே மினி இட்லி மாதிரி இருக்க, உனக்கு மினி கேக்குதாடா? ஏ வேணாண்டி. வாடி பொடின்னு பேசினா பல்ல பேத்துருவேன். பேப்படி பேப்ப. நீ என்ன இந்த லெவலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா? முடிஞ்ச அவன் இனி உன் பின்னாடி அவன் வரவே மாட்டான். அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவா பாரு. அவனே வரமாட்டேன்னு சொல்ற லெவலுக்கு இருக்கட்டும்னே. ஆனா உங்க நிலைமை கவலை கிடந்தானே, எப்படிதான் அவளை சமாளிக்க போறீங்களோ? பாத்தியா, சன்னமா கலாய்ச்சி விட்ட பாத்தியா. சாரிண்ணே. இங்க பாரு, இனி மினி பக்கம் வந்தேன் அவ்வளோதான். என்னமோ பண்ணு, மினியை நான் கரெக்ட் பண்ணலேன்னு வச்சுக்கவே, அவன் பாரு மினியும் கரெக்ட் பண்ணிடுவான். என்னமோ பண்ணிட்டு போ. இவன் சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு. சரி, இவனை மினி கூட கூத்து விட்டுருவோம். அச்சோ, அந்த லூசு பையனை என் கூட கூத்துட்டுருவா போலையேனா? அவளுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு பிரச்சனைனா உன்னையும் கூத்துட்டுருவா. சரி, நான் உன்னை மினி கூட சேர்த்து வைக்கிறேன். ஆனால் ஒன்று, மினி அவங்க 2 பேரும் சேராமல் நீ பார்த்துக்கணும், புரியுதா? சரி, அதான் மூஞ்ச பூரா அடிச்சு காயப்படுத்திட்டியே, இப்போ நான் எங்கே போக? வந்து தொலை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் நானே பட்டிட்டிங்க பார்த்து விட்றேன். எப்படி அடிச்ச தெரியுமா? எனக்கு வலிக்குது தெரியுமா? ஐயோ கடவுளே, வந்து தோலடா. நீ சாதாரண பேசினாலே தாங்க முடியாது, இதில் அழுகிற சகிக்கலை. பாவம் மினி, லைஃப்லாம் மூஞ்ச எப்படிதான் பார்த்து சகிப்பாளோ. சார் தான் போடி, உன்னை பார்க்கவே ஒரு ஆள் இருக்கும்போது என்ன பார்க்குறக்கு என்னடி? வேணாண்டா. சரி சரி, சமாதானம் சமாதானம். நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்ததா அவங்க 2 பிரிக்க முடியும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்பத்துலேருந்து நீ என் செல்ல தங்கச்சி, நான் உன் செல்ல அண்ணன். தூ கருமம், நீ என் செல்ல என்னடா? ஏண்டி, நீ ஏன் செல்ல தங்கச்சியாக இருக்கும்போது நான் உன் செல்ல அண்ணன் தான் தப்பா? ரொம்ப ஓவராக பண்ணாத, நட போகலாம். சரி சரி. நல்ல பார்லராக கூட்டிகிட்டு போ, பட்டிட்டிங்கிறீங்க அழகாக பார்த்து. அவள் என்னை பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆயிடணும், சரியா? வந்து தொலையும். ஏன்னா உங்க மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கா, அப்புறம் ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் உங்க அக்காக்காக தான். ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் நம்ம சேருவோம்னு சொல்லிட்டு இருக்கா. இவகிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்குவானே, வினிதாக்கா மேலே இருக்க பாசத்தில் அவள் அப்படி பண்ணிட்டு இருக்கா. நானும் வினிதாக்கா கிட்டேயே சொல்கிறேன். அதெல்லாம் உங்க அக்காக்கே தெரியும். அவளே எத்தனை வாட்டி அட்வைஸ் பண்ணுவா பாவம். இவ கேட்கவே மாட்டேங்கிறா. கேட்டா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நான் சொல்றதை நீ கீழே அவளையவே மிரட்டிட்டு இருக்கா. சபா, என்ன பண்ணுவீங்களோ போங்கண்ணே. சரி, நீங்கள் ஏதாவது ஐடியா யோசிச்சுட்டு வாங்க, நானும் யோசிச்சுட்டு வரேன். எப்படியாவது உங்களிடத்தையும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன். சரி பாப்பா, அண்ணன் உன்னை நம்பிதான் இருக்கேன். இங்க வந்து உன்னோட உதவி தான் ரொம்ப முக்கியம். வேற ஆப்ஷனே இல்லை. வீட்டுக்கும் வர வேண்டாம்னு மிரட்டிட்டு இருக்கா பாப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்கள் போங்கண்ணே, நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிடா, வா போலாம். ஓகேண்ணே. டே வாடா ரகு, உனக்காக தான் அண்ணா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலையே வந்துட்டேன். அம்மா, காயத்ரி ஏண்டா வரல? அங்கே கொஞ்சம் அனிதா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரச்சனையிலேருந்து யாருக்கும் வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவளை அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அவளாக இருந்தால் எல்லாம் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிடுவாள்ல, அதுக்காக தான். ஆமாம் ஆமாம், என் மருமக ரொம்ப புத்திசாலி இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி அவள் பார்த்துக்குவா. கரெக்டு தான்மா. ஆமாம், அண்ணனும் அண்ணியும் எங்கேம்மா? மேலே இருக்காங்களா? ஆமாண்டா, அவங்க ரூமில் இருக்காங்க. என்னம்மா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்? சொல்கிறேன் இரு, அர்ஜுன் வரட்டும். அர்ஜுன், மல்லிகா கீழே வாங்கம்மா. இதோ வரோம்மா. என்னங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் எனக்கு பக்கபலமாக இருப்பீங்களா? என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி வேலைக்கு, ஃபேக்ட்ரி இந்த மாதிரிலாம் நான் புதுசாக பார்க்குறேன். நான் பார்த்ததெல்லாம் விவசாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாய பூமியை தான் பார்த்துட்டு இருந்தேன். சமையல், கிச்சன் இந்த மாதிரி தான் என் உலகம் இருந்துச்சு. இப்போ தான் முதல் முறையாக ஃபேக்ட்ரி, நிறையா மனிதர்கள் இவங்களெல்லாம் பார்க்க போகிறேன். மிஷின்ஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு புதுசாக இருக்குங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா எனக்கு போதும். மேடம், இப்போ நானும் என் ஃபேக்ட்ரியும் ஃபேக்ட்ரி மக்களும் எல்லாமே உங்களையும் உங்கள் ரெசிபி நம்பி தான் இருக்கோம். அதனால் கவலையே படாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும், சரியா? இதெல்லாம் பழகிக்கணும் மல்லிகா. சரிங்க, பழகிக்கிறேன். கீழே போகலாமா? அத்தை வேறு ரொம்ப கூப்பிட்டுருக்காங்க. சரிம்மா, போலவா. அம்மா, அண்ணாவும் அண்ணியும் கீழே வராங்க. வாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்டிங்கனாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வரதா இருந்தால் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. அங்கே என்னென்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கோ. பயமும் பதட்டமும் இருக்கும் முதல் நாள் இல்லையா? போக போக எல்லாம் சரியாயிடும். சரிங்க அத்தை. அண்ணி, வெல்கம் டு
அர்ஜுன் ரகு கம்பெனி. தேங்க்ஸ் ரகு. உங்களோட வேலையில் நான் தலையிடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணி, உங்கள் தலையீடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு அண்ணாவும் சொல்லிட்டான். இப்போ வந்தோன்னா அதுக்கான சொல்யூஷன் அம்மாவும் சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணி. எப்போவுமே உங்கள் ஃபுட்டு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தனியாக மசாலா அரைச்சி செஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல அண்ணி, இன்னைக்கு நைட்டு எனக்கு நீங்கள் குக் பண்ணி கொடுப்பீங்களாம்மா? சரியா? கண்டிப்பாக ரகு, உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு? சரி, காயு எங்கே? அவள் வரலையா? அண்ணி, அதை நான் போகிறப்போ காரில் சொல்கிறேன். இப்போ கிளம்பலாமா? டைம் ஆச்சு. நம்ம டைமுக்கு போனால் தான் ஸ்டாஃப்ஸும் டைமுக்கு வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க அண்ணி. சரி, கிளம்பலாம். அம்மா, நாங்கள் கிளம்புறோம். போயிட்டு வரோம்மா. போயிட்டு வாங்கடா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அத்தே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தே, நல்லபடியாக பண்ணணும்னு. ராசி அருமா, நல்லபடியாக எல்லாமே செய்வேன். எல்லாமே வெற்றிக்கு மேலே வெற்றி வரும். சரியாம்மா? கவலைப்படாத. பத்திரமா போயிட்டு வாங்க. 3 பேர் பத்திரமா போயிட்டு வாங்கடா. 2 பேரும் சேர்ந்து என் மருமகளை பத்திரமா பார்த்துக்கணும். புரியுதா? அவளுக்கு புரியாதெல்லாம் சொல்லி கொடுங்கடா. சரிம்மா, அண்ணியை நல்லபடியாக பார்த்துக்கிறேம்மா. மல்லிகா என்னோட பொறுப்புமா, பத்திரமா நான் பார்த்துக்குவேன், கவலைப்படாத. சரி மல்லிகா, எந்திரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட்டுமா. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன்.